சிஐடியினர் நீண்ட நாளுக்காக போராட்டத்தில் இருக்கிறார்கள். நானும் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசானது கடந்த காலங்களில் இல்லாத வரலாற்றில் இல்லாத வகையில் 3 ஆண்டுகளில் 2 ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை பேசி முடித்திருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிப்பதற்கே 30 முறைக்கு மேலே பேசி இழுத்தடித்து ஆட்சி காலம் முடிகின்ற நேரத்தில் முடிக்காமல் விட்டுவிட்டு சென்றதையும் முடித்து அதற்கு அடுத்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் முடிவுற்று ஒரு முறை 5% ஊதிய உயர்வும் அடுத்த முறை 6% ஊதிய உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கு இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது 1100 கோடிக்கு நிதி ஒதுக்கி அவை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த கட்டமாக இந்த ஆண்டு வரை ஓய்வு பெற்றவர்களுக்கான நிதி வழங்குவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்து அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இருவருடைய நலனையும் பாதுகாக்கின்ற அரசாக இந்த அரசு தான் இருக்கிறது. குறிப்பாக தீபாவளி, பொங்கல் நேரங்களில் கடந்த காலங்களைப் போல இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மக்கள் ஊர் வந்து சேருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற வகையில் சிஐடியு சங்கத்தினர் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பிஜேபியினுடைய நாடகத்தில் உச்சகட்ட காட்சிகள் நடைபெற்று வருவதாக தோன்றுகிறது. எனவே அந்த பொம்மலாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவருடைய கரங்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த கரத்தில் இருக்கின்ற நூல்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டத்தின் முடிவை பிஜேபி தான் செய்யும், RSS தான் செய்யும். தமிழ்நாட்டு மக்கள் அதை மிக தெளிவாக உணரக்கூடிய காலம் விரைவில் வரும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அறிவிப்பு 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற வாய்ப்பு இந்த அதிமுக கிடைத்தது. அப்பொழுது செய்யாததை இப்பொழுது செய்யப்போவதாக சொல்வதெல்லாம் கண்துடைப்பு நாடகங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகளில் 85% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கொடுக்காத வாக்குறுதிகளான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், காலை உணவு திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கும் அதற்குமான வித்தியாசத்தை தமிழக மக்கள் உணர்வார்கள். எடப்பாடி பழனிசாமியின் பொய் பிதற்றல்களை புறக்கணிப்பார்கள். நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்து மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், நான் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறோம். எவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எவை நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்றப்படாதவர்கள் முக்கியமாக இருப்பவை ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற வேண்டியவை, குறிப்பாக அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவை, அங்கிருந்து வர வேண்டியவை. அது இல்லாமல் சில வாக்குறுதிகள் வேறு விதங்களில் மேம்படுத்தப்பட்ட வாக்குறுதிகளாகவும் வந்திருக்கிறது. எஞ்சி இருக்கிற வாக்குறுதிகளை இடைப்பட்ட காலத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பீகார் மாநில தேர்தல் வர இருக்கின்ற காரணத்தினால் பீகார் மீதான பாசம் அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கூட்டணியில் இருக்கின்ற நிதிஷ்குமாரை கீழே தள்ளி ஏறி மிதித்து பிஜேபி அங்கே மேலே வருவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்காகத்தான் அங்கே சாலை வசதிகளுக்கும் ரயில் போக்குவரத்து வசதிகளுக்குமான நிதியளிப்பு, ஒவ்வொரு நாடகத்தையும் மக்கள் பார்த்து வருகிறார்கள். அந்த நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால்தான் வாக்கு திருட்டிலே பிஜேபி இன்றைக்கு தீவிரமாக இறங்கி இருக்கிறது.